வணக்கம். இப்போ நம்ம விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் இருக்கோம். இந்த கோயிலில் ஒரு 10 வருடம் முன்பு பார்த்தோம்னா சுத்தமாக கூட்டம் எதுவும் இல்லாமல் சாமியை பார்க்கணும்னு நினச்சி வந்த உடனே ஒரு 10 நிமிஷம் சாமியை பார்த்துட்டு வெளியே வரலாம். ஒரு 5 வருடம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. இப்போது தற்சமயம் இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அமாவாசை காலங்கள்லேயும் முக்கியமான இந்த மாசி மாத காலம் மற்ற திருவிழா காலங்களில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க. இப்போ கடந்த அமாவாசை அன்னைப்போ பார்த்தோம்னா கூட இந்த கோயிலை சுற்றி ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு பொதுமக்கள் 5 கிலோமீட்டர் நடந்தே கோயிலுக்கு வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மக்கள் தொகை பெருகிடுச்சு. இவ்வளோ மக்கள் தொகை வந்து இங்கே தரிசிக்கக்கூடிய இந்த கோயிலில் அடிப்படை வசதிகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்பொழுது இந்த கோயிலை சுற்றி எங்கேயுமே கழிவுநீர் வடிகால் வசதி கிடையாது. அதே மாதிரி கழிவறை வசதியும் கிடையாது. சில தனியார் கழிவறைகள் இருக்குது, அங்கே மிக அதிகமாக கட்டணம் வசூல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் வருத்தப்படுறாங்க. அறநிலையத்தோட கழிவறை வசதி இருக்குது, ஆனால் அது வந்து போதுமான வசதி இல்லை, அது சுகாதாரமாக இல்லை. அந்த கழிவறையிலேருந்து கூட பார்த்தீங்கன்னா கழிவு நீர்லாம் சாலைக்கு தான் வந்துட்டு இருக்குது. இங்கே வர்ற மக்களுக்கு இந்த ஓய்வு கூட நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஓய்வு கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மக்கள் ஓய்வு எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இங்கே வந்து திரும்ப திசையெல்லாம் வெறும் குப்பையுமா சாக்கடையுமா மழை பெஞ்சா ஒழுகிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மிகுந்த மோசமான நிலையில் தான் இங்கே இந்த மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் இருக்குது. இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய கடைகள்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம விலைவாசி மக்களால் வாங்க முடியாத அளவுக்கு மிகுந்த விலை அதிகமாக விற்றுட்டு இருக்காங்க. இந்த கோயிலுக்கு வர்ற மக்களுக்கு ஒரு நல்ல உணவு வசதி இங்கே இல்லை. இங்கே இருக்க உணவு விடுதிகளில் உணவு தரமற்றதாகவும் இருக்குது, அதே நேரத்தில் விலை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு மக்கள் வருத்தப்படுறாங்க. மேலும் இது பற்றி மக்கள்கிட்ட கருத்து கேட்போம்.